இது வந்து 20வது கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறோம். உங்களுடைய திருமண வாழ்க்கையை பத்தி சொல்லுங்க. 60ஆம் கல்யாணம் கொண்டாடுறீங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கை வெட்கப்படுறாங்க. கல்யாணம் பண்ணுறதுல நல்ல முறையாக வச்சுருந்தாங்க. உங்க மனைவி வெட்கப்பட்டு பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னைக்கு தான் பார்க்குறேன். இந்த வெட்கப்படுறாங்க பாரு. இன்னும் இன்னைக்கு தான் பாக்குறீங்க. தஞ்சை மாவட்டம் விளாங்குளத்தில் இருக்கக்கூடிய அட்சயபுரீஸ்வரர் சிவன் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம இங்க வந்த நேரத்துல வந்து கிட்டத்தட்ட 70ஆம் கல்யாணம், நம்ம கூட 60ஆம் கல்யாணம் பண்ண தம்பதிகள் நினைச்சோம். 70ஆம் கல்யாணம் பண்ணக்கூடிய தம்பதிகள் நம்ம முன்னாடி இருக்காங்க. அவங்க கிட்ட அவங்களோட வாழ்க்கையை பற்றி, இந்த கோயிலை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அச்சயபுரீஸ்வரர் அப்படின்னு சனீஸ்வரர் நல்லா இருக்கு. எத்தனை வருஷமா கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கீங்க? நான் இந்த கோயிலில் வேலை பார்க்குறேன். இந்த கோயில்லையா? சரி சரி சரி. என்ன மாதிரி வேலைகள்? இந்த மெய்க்காவலர். சரி, மெய்க்காவலர். ஆமாம். ஓகே. உங்களுக்கு நீங்க உங்களுடைய அனுபவத்துல கோயிலோட இப்போ கோயிலோட சிறப்புகளை பத்தி சொல்லுங்க. இப்போ வந்து நல்லா இருக்கு. வெளியிலேருந்து நிறைய ஆளுகள்லாம் வர்ற. நீங்க கோயிலோட சிறப்புகளை பத்தி சொல்லுங்க. கோயிலை பற்றியா? சனி வாகனம் பற்றி போயிடலாமா? சனி வாகனுக்காக சனிக்கிழமை வருவாங்க. வந்து நல்ல முறையாக சாமி கும்பிட்டு போவாங்க. எங்கள் வீட்டுக்கு நல்ல முறையாக கும்பிட்டு போவாங்க. வேற என்ன மாதிரி சிறப்புகள்லாம் நீங்க கோயில பார்த்திருக்கீங்க? நீங்க வேண்டுதல் வச்சு வீட்டுக்கா அவர் நல்லா வச்சுருவாங்க. சரி 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 சரி. உங்களுடைய திருமண வாழ்க்கையை பத்தி சொல்லுங்க. 60ஆம் கல்யாணம் கொண்டாடுறீங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கையை பத்தி. கல்யாணம் வெட்கப்படுறாங்க. சொல்லுங்க. வராத கல்யாணம் பற்றி நான் கல்யாணம் பண்ணுறதுல நல்ல முறையாக வச்சுருந்தாங்க. இன்ன வரைக்கும் நல்லதாக வச்சுருக்காங்க. சரி சரி. எப்படி பார்த்துப்பாங்க உங்களை? எப்படி உங்களை பார்த்துப்பாங்க? நல்லா பார்த்துக்குவாங்க. நல்லா பார்த்துப்பாங்க. வெட்கப்படுறீங்களா? வெட்கப்படல. நல்ல முறையாக பார்த்துக்கிடுவாங்க, நல்லா வச்சுக்குவாங்க. சரி சரி சரி. இது வரைக்கும் எனக்கு எந்த இதுவும். சரி சரி. எத்தனை பசங்க உங்களுக்கு? எத்தனை பசங்க? எனக்கு 2 பிள்ளைங்க தான். ஒரு பொண்ணு ஒன்று, ஒரு ஆண் ஒன்று. எத்தனை பேர், எத்தனை பேத்தி? 5 பேர். இது ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு பொண்ணு ஒன்று, ஆண் ஒன்று. பொம்பளை பிள்ளைக்கு 2 பொண்ணு, ஒரு ஆண். உங்களுடைய திருமண வாழ்க்கையை பத்தி நல்லா வச்சிருக்கேன். நல்லா வச்சிருக்கேன். உங்க வீட்டுக்கார அம்மா உங்களை நல்லா வச்சிருக்காங்க. ஆமா. முன்னாடியே வரும். ஆமா. 60ஆம் கல்யாணமா 70ஆம் கல்யாணமா? 70ஆம் கல்யாணம். உங்க மனைவியை நீங்க எப்படி எல்லாம் பாத்துப்பீங்க? நல்லா பாத்துக்கிறேன். வேற அது சொன்னாதான் புரியும். நல்லா பாத்துப்பானா எல்லாரும் தான் நல்லா பாத்துக்கிறாங்க. நீங்க அது சொன்னாதான் புரியும். நல்லா வச்சிருக்கேன், அவ்வளவுதான். வேற உங்களை அவங்க நல்லா பாத்துப்பாங்க. நீங்க கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஆமா. சிரிக்கிறேன். வெட்கப்படுறாங்க பாருங்க. உங்க மனைவி வெட்கப்பட்டு பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னைக்கு தான் பாக்குறேன். இந்த வெட்கப்படுறாங்க பாருங்க. இன்னும் இன்னைக்கு தான் பாக்குறீங்க. சரி சரி. உங்க பேர பசங்கள்ட்ட பேசலாம். விளாங்குளத்தில் இருக்கக்கூடிய அட்சயபுரீஸ்வரர் கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். இங்க வந்து 70ஆம் கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு தம்பதிகள் இருக்காங்க. அந்த குடும்பமே சேர்ந்து இங்க இருக்காங்க. இந்த சக்சஸ்ஃபுல்லான லைஃபுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அடிப்படை காரணமா இருந்திருக்கு, இந்த வெற்றிகரமான வாழ்க்கை எப்படி இந்த காலத்துல சாத்தியமா இருக்கு அப்படிங்கிற அவங்களுடைய அந்த வெற்றி ஃபார்முலாவை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 20வது கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறோம். 60 கிடையாது, 70. சரிங்களா? இப்போ இவ்வளோ காலமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நம்ம வந்து இப்படி சொல்லுவாங்கல்ல, ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நெகமும் சதையுமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 மணி நேரம் கூட வந்து அவர் காணாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அது நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது அவங்கள்ட்ட. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ நான் எப்படி இருக்கணும், இல்லை என் மனைவி எப்படி இருக்கணுன்றது இவங்கள பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து கணவன் மனைவின்றது ஒரு நெகம் சதயமா ஒன்றா இருக்கணுன்றது இவ்வளோ காலமாக இருந்தாங்க. இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் ஒரு ஊர் பயணம் போகிறாங்க அப்படின்னா கூட அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து நம்மளை வந்து எங்கே இருக்கான்னு கேளுங்க, எங்கே இருக்காங்கன்னு கேளுங்கன்ற மாதிரி அந்தளவுக்கு வந்து நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலமாக சந்தோஷமாகவும் இருக்கும். இப்போ நாங்கள் எல்லாமே ஃபேமிலி எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிற காரணம் இவங்க தான். இப்போ இவங்க ஒன்றா இருக்கிறனால தான் வந்து இவங்களேருந்து சண்டை சச்சரவுலாம் இருக்கிற காரணம் தான் நாங்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கோம். அந்த இதை புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த புரிஞ்சுக்கிட்டோம். ஆமாம் 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 ஆமாம். ஸோ அதனால் அந்த ஃபார்முலா புரிஞ்சுக்கிட்டதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் ஹாப்பியாக இருக்கோம், ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கோம். இப்ப அந்த தாத்தா பாட்டியோட பேரங்கிட்ட தான் பேசணும். 90s கிட்ஸ் அவங்களுடைய கருத்து சொன்னாங்க. இப்ப 2K கிட்ஸ் இந்த ஜென்சி பொண்ணுங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இது அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
அவங்க அப்பையிலேருந்தே நல்லா ஒத்துமையா இருப்பாங்க. நல்லா பாசமா பார்த்துப்பாங்க. அதான். இன்ன வரைக்கும் விட்டு குடுக்காம எப்படி இருக்கணும் அப்படிலாம் இருக்காங்க. உங்க லைஃப்ல நீங்க அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களா? கடைபிடிப்பீங்களா? ம். அவங்க என்னலாம் சொல்லிக் குடுக்குறாங்களோ அது எல்லாமே நாங்க ஃபாலோ அவங்க பண்ணுவோம். கிட்ட பார்த்து வியந்த விஷயம் என்ன? அதான் ஒத்துமையா இருக்குது. வேற வேற ஒத்துமையா உங்க தாத்தா இருப்பாங்க. பாட்டி பார்த்து பொறாமப்பட்டிருக்கீங்களா ஏதோ ஒரு விஷயத்துல? அவங்க 2 பேரும் எப்போதுமே ஒண்ணா தான் இருப்பாங்க. சரி. இதாதான் இருக்கும். ஆ. வேற நீங்க ஆச்சரியப்பட்டு பார்த்த விஷயம் அவங்க கிட்ட? 1 மணி நேரம் கூட விட்டுட்டு இருக்க மாட்டாங்க 2 பேரும். ஒண்ணா தான் எப்பவுமே சுத்திட்டு என்ன இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? யார மிஸ் பண்ணுவாங்க ரொம்ப? 2 பேருமே ஒரே மாரி தான். யாரு தவிச்சு போவா அந்த இடத்துல? அப்படியா? என்ன 2 சொல்லுவாங்க? பேருமே ஒரே மாரி தான். 1 மணி நேரம் காணும்னாலும் காணும்னு சொல்லுவாங்க. அப்படியா? என்னன்னு சொல்லுவாங்க? தாத்தாவ காணோம், தாத்தாவ காணோம். உங்கள்ட்ட வந்து என்ன சொல்லுவாங்க? ஃபோன் பண்ணி கேளு எங்க இல்ல இருக்கான்னு இல்ல கேளு அவங்களே சொல்லுவாங்களா? தேடி பாத்துட்டு வந்துருவாங்க. ஊரெல்லாம் ஒரு போயிட்டு பாத்துட்டு வந்துருவாங்க. 1 மணி நேரம். பாத்தாதான் நிம்மதியே வரும். வெக்கப்படுறாங்கல்ல? வெக்கப்படுறீங்க தானே? அதனால சண்டைலாம் பெருசா வராது. அப்படியெல்லாம் கிடையாது. உங்க பாட்டியோட சமையல் வந்து தாத்தாக்கு எவ்வளவு தூரம் பிடிக்கும்? அது சமைக்கவே தெரியாது ஒழுங்கா. அப்புறம் எப்படி உங்க மனைவிக்கு சமைக்கவே தெரியாதுன்னு சொல்றாங்களே? கொடுத்ததை நான் சாப்பிடுவேன். பரவாயில்லையே. அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க எல்லாமே. அதுதான் ஒத்துமையா இருப்பாங்க. பரவாயில்ல என்னவா இருந்தாலும் பெருசா இது பண்ண மாட்டாங்க. ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. பரவாயில்ல நல்ல விஷயங்கள். ஓகே. அந்த 2K கிட்ஸ் பசங்களுடைய புரிதல் எப்படி இருக்கு அப்படின்னா அவங்களுடைய பேர பசங்கள்ட்ட கேட்டுக்கலாம். ஒத்துமையா இருப்பாங்க எப்போதுமே. ம். அப்புறம் ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்க. இப்போ வேற எங்கேயாச்சும் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு தேடிக்கிட்டு இருப்பாங்க. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. நல்ல அறிவுரை எல்லாம் சொல்லுவாங்க. நல்லது. குறிப்பா அவங்க சொன்ன அறிவுரை ஏதாவது உண்மை? குறிப்பா சொல்லணும்னா படிப்பு இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஒழுங்கா இருக்கணும் அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஒழுக்கம் இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. எல்லாமே அப்பா அம்மா தான் எனக்கு எல்லாமே. பிரச்சனை இல்லை. அவங்க இது வரைக்கும் நாங்கள் எதையுமே விட்டு கொடுத்து பண்ணது கிடையாது. எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம் நேர வரைக்கும். வேற அப்பா அம்மா கிட்ட என்ன கத்துக்கிட்டீங்க? நிறைய இப்படிலாம் ஒற்றுமையாக வாழணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். வேற ஒன்று நீங்க வியந்து ஏதாவது விஷயங்கள் பார்த்துருக்கீங்களா அப்பா அம்மா? நிறைய பார்த்துருக்கேன். என்ன விஷயம்? ஒன்றும் கிடையாது. அவங்க இது மாதிரி ஒற்றுமையாக இருக்கிறது, ஒரு நிமிஷம் கூட யாரையும் விட்டு பிரிஞ்சு போகிறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஒற்றுமையெல்லாம் நிறைய நான் பார்த்தேன். வேற அதுதான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. மற்றபடி எல்லாமே அவங்க இல்லைன்னா நமக்கு எதுவுமே இல்லை. எல்லாம் ஒன்றா தான் இருக்கும் இது வரைக்கும். இவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை 70வது வருஷம் திருமண விழா கொண்டாடுறாங்களா? உங்களுடைய மனைவி வந்து உங்களுடைய அம்மா பத்தி இந்த இந்த விஷயங்கள்லாம் எனக்கு பெருமையா இருக்கு அந்த மாதிரி ஏதாவது பேசியிருக்காங்களா? அல்லது பொதுவாக உங்களோட மனைவியோட புரிதல் உங்க அம்மா பத்தி என்னவா இருக்கும்? இல்லை நல்லா எந்த இதுவும் இல்லை. நிறைய சந்தோஷம் இருக்கு எங்க வீட்டில். சரி சரி. எங்க உங்க இந்த சரி சரி. பொதுவா அந்த மாமனார் மருமகள் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஒவ்வொரு வீட்டுல எப்படி இருப்பாங்கன்னா உங்களுடைய அத்தை எப்படி? வந்ததுல இருந்தே ஒரு பிரிவினை இல்லாம ஒத்துமையா இருந்து பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அப்படியே இயல்பாவே போய்கிட்டு இருக்கு. ஒரு மருமகளா உங்க மாமியார் கிட்ட கத்துக்கிட்ட விஷயம் என்ன? பொறுமையா எது பேசினாலும் காதுல வாங்காம நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம இருப்போம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அப்படிதான் உங்க அது வீட்டுக்கு பொறுமையா பேசினாலும் பேசினாலும் போயிருவீங்க. அவ்வளவுதான். அப்படி போனாதான் ஒற்றுமையாவே இருக்கலாம். ஒருத்தவங்க காதுல வாங்கிக்கிட்டு நம்ம அவங்க ஒரு செய்தி சொல்ல, நம்ம ஒரு செய்தி சொல்ல, அது வந்து பிரச்சனை. திட்டியா திட்டிட்டு போ. அவ்வளவுதான். அவ்வளவுதான். இதனால ஒண்ணும் குறைஞ்சு போறது இல்ல. நம்ம எப்பவும் போல ஒத்துமையா நல்லபடியா இருக்கும். வேற என்ன மாதிரியான விஷயங்கள்? வேற ஒன்றும் சமைக்க ஒரு மருமகளா மாமியார் சமைக்க சொல்லி கொடுத்துருக்கீங்களா? நான் தான் சொல்லி நீங்க தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க. சரி. வேற வரைக்கும் வேற ஒன்றும் சொல்லி ஓகே ஓகே. அடுப்படிக்குள்ளே போவாது. அடுப்படி பக்கமே போக மாட்டாங்க. சரி. அப்ப உங்க மாமனார் நம்ம எங்கேயாச்சும் வெளியூர் போனாக்கா ஏதோ கொடுக்கறத சாப்பிட்டுட்டு இருந்துக்கிறாரு. அதை பத்தி ஒண்ணு இது நிக்கிற மாட்டாரு. எந்த பிரிவினையுமே கிடையாது இது வரைக்கும். எங்க இப்போ எனக்கு 50 வயசு ஆக போகுது. பாப்பாவுக்கு இப்படி சொல்லாங்கன்னு எல்லாம் ஒன்றா தான். அப்பா அம்மாவுக்கு என்ன வயசு? எல்லாம் 70 இருக்கும். சரி சரி. அப்பாவுக்கு 70 இருக்கும். அம்மாவுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 69 வயசு இருக்கும். இவங்களை இந்த 70வது திருமண விழாவில் என்னன்னு சொல்லி வாழ்த்துனீங்க? எப்போதுமே நீங்க இதே மாதிரி இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வாழ்த்து. நம்ம பெரும்பாலும் சினிமாவில் தான் பார்த்துருக்கோம். 60ஆம் கல்யாணம் பண்ணுறவங்க, 70ஆம் கல்யாணம் பண்ணுறவங்க அவங்கள பார்த்துருப்போம். வீட்டில் இருக்கக்கூடிய சின்னவங்களாம் அவங்கள்ட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிப்பாங்க. காலைல விழுந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கிப்பாங்க.
அந்த மாதிரியான ஒரு அரிய நிகழ்வுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ அப்படிப்பட்ட ஒரு கால சூழல்ல தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் அரிதான ஒரு நிகழ்வு. இப்போ கல்யாணம் பண்றவங்கலாம் எவ்வளோ தூரம் புரிதலோட இருக்கிறாங்க, எவ்வளோ வருஷம் சேர்ந்து வாழ்றாங்க அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ஒரு சூழலுக்கு மத்தியில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான அதுவும் 70வது திருமண விழாவை கொண்டாடுறாங்க அப்படின்னா, ரொம்ப ஆச்சரியமாவும், அல்லது அதே நேரத்தில அவங்க வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தம்பதிகளாவும் இருக்காங்க. அவங்க நெறைய விஷயங்கள அவங்களுடைய பசங்களுக்கும், அவங்களோட பேர பிள்ளைகளுக்கும் சொல்லிக் குடுக்குறாங்க. இந்த சமூகத்துக்கும் நெறைய விஷயங்கள் ஒரு முன்மாதிரியான தம்பதிகளா அவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த தம்பதிகளுக்கு நீங்களும் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம்.